நம்ம ஊர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. தூக்கம் முடிக்கிறதுக்காக டீ குடிக்க வந்திருக்கிறோம். ஓவர் மழைங்க, அதனால வந்துட்டு அவ்வளோக்கா க்ரௌட் இல்லை. ஹலோ டி ரகன் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 o'clock ஆச்சுங்க. 2 மணிக்கு எங்கடா போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு செம்ம தூங்கிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அண்ணன் ஒருத்தர் வந்துட்டு சாமி வந்துட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி முடிக்க போகிறாங்க, வாடான்னு சொல்லி கால் பண்ணாரு. அதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். ஓவர் மழைங்க, அதனால வந்துட்டு அவ்வளோக்கா க்ரௌட் இல்லை. அப்படி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மக்களே, இதுதான் வந்துட்டு காளியம்மன் மாரியம்மன் திருக்கோவில். இங்கே தான் வந்துட்டு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. செம்ம மழைங்க, இடமே வந்துட்டு ரொம்ப சகதி சேரா இருக்கு. ஆனால் திருவிழா அன்னைக்கு அழகான ஒரு சாமி பாடல் போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேளுங்களேன். டெக்கரேஷன்லாம் படுபயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் லைட்டிங்லாம் சூப்பராகவே இருக்குதுங்க. நியூ வியூவர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்னு சொல்லிக்கிறோம். நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து அய்யலூர் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்கோம். நம்ம அய்யலூரை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. அதில் நம்ம அய்யலூர் கலர்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊரில் தாங்க இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. பட் சாமி ஜோடிக்கிற இடம் முத்துநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஜோடிப்பாங்க. இப்போ வந்து அங்கே சாமியை ரெடி பண்ணி அடுத்து நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம சாமி ஜோடிக்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த இடமெல்லாம் வந்துட்டு வருஷம் வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. பட் இப்போ ஏன் கூட்டலைன்னா மழை வந்துட்டு ரொம்ப அடமலை மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ தான் லைட்டாக நின்றுருக்கு. அதனால வந்து க்ரௌடு அவ்வளோக்கா நம்மளால பார்க்க முடியல. மக்கள்ஸ் இப்போ நம்ம முத்துநாயக்கன்பட்டி ஏரியாவில் சாமி ஜோடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌடெல்லாம் இல்லைங்க. பட் வந்துட்டு சாமி ஜோடிக்கிற வேலைகள்லாம் வந்துட்டு மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். திருவிழா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் தாங்க. வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து கரகாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே போவோம். இங்கே இதான் வந்துட்டு நம்ம சாமியை கொண்டு போகிற தேருங்க. இந்த தேரில் வச்சு நம்ம பெரிய கொண்டு போவாங்க. வந்துட்டு மணி 2:30 ஆச்சு. தூக்கம் முடிக்கிறதுக்காக டீ குடிக்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் எம்ஆர் டைக்னு ஒரு கடை இருக்காங்க, வந்திருக்கோம். இந்த பிரதர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோ பண்ணுறவங்களுக்கு சரவணர் இவர் தான். அம்மனுக்கு வந்துட்டு அலங்காரம் நடந்துட்டு இருக்குது. அதனால டீயை குடிச்சிட்டு அலங்காரத்தை போய் பார்த்துட்டு அப்படியே ஒரு அபிஷேகத்தை போட்டு வருவோம். டீயை குடிச்சிட்டு போவோம். இப்போ வந்து சாமி ஜோடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணாங்க நம்ம ஃபேமிலியிலேருந்து. அதனால் போய் சாமி தேரில் தூக்கி வைக்கும் போது அதை பார்க்குறதுக்காக நம்ம விரைந்து போயிட்டுருக்கு. டீயை குடிச்சிட்டு வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்கள்ஸ் இப்போ வந்து சாமியை ஜோடிச்சு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த தேரில் தூக்கி சாமியை வச்சுட்டு நம்ம ஏரியா கொண்டு போகிறது தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிடா வெட்டுவாங்க. இப்போ நம்ம ஊர் திருவிழா இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்கள்.
சாமியை தேரில் தூக்கி வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு கிடா வந்துட்டு தலையை குளிக்க உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிடாவை வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேர் நகரும். அதுக்காக வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த கிடா வந்துட்டு தலையாடுறதுக்கு ரொம்ப லேட்டாக ஆச்சுங்க. அதனால வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு திருவிழா ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ வந்துட்டு டக்குன்னு குறி கொடுத்துருச்சு. ஸோ கிடாவை வெட்டிட்டு வந்துட்டு தேரை தள்ளி நம்ம ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே மக்களை, இப்போ வந்து நம்ம தேர் கூட சேர்ந்து நம்மளும் நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு போக போகிறோம். தேரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வான வேடிக்கைங்க. பயங்கரமாக வந்துட்டு கலர்ஃபுல்லாக வந்துட்டு வெடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆச்சுங்க. பட் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு சாமி போகும் போதெல்லாம் ஒரு 6 மணி ஆயிரும், நல்லா விடிஞ்சிரும். அந்த ஃபுல் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்காமல் இந்த திருவிழா வைப்பில் தான் இருக்க போகிறோம். இயருக்கு ஒன்ஸ் தாங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும். The next day. இப்போ வந்து அருள்மிகு காளியம்மன் மாரியம்மனோட தேர் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ளே கலர்பட்டிக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மார்னிங் 6:30 ஆச்சு. இங்கே வந்து சாமியை கொண்டு வந்து தேர்லேருந்து இறக்கி இங்கேயே ஒரு கிடா வெட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள இருப்பத்தில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே வந்துட்டு அக்னி சட்டி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வாங்க அருள்மிகு காளியம்மன் மாரியம்மன் வந்துட்டு அவங்கவுங்க இருப்பிடத்தில் வந்துட்டு இறக்கி வைக்கிற மொமெண்ட்டெல்லாம் பார்க்கலாம்.
திருவிழா வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்கும். எங்க ஊர்ல மாதிரி உங்க ஊர்லயும் வந்துட்டு இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல்ல பாக்குற நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பேசக்கூட முடியலங்க, செம்ம தூக்கம் வருது. போய் நம்ம வந்துட்டு பெரிய தூக்கத்தை போட்டு மதியானம் வந்துட்டு இதை விட பயங்கர கிராண்டா வந்துட்டு இந்த அக்னி சட்டியில எடுப்பாங்க. அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த வீடியோக்கு அப்படியே பேக் டு பேக் வந்துட்டு அந்த வீடியோ வரும். மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை. Got it.